வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்கள் கேட்டுட்டு இருக்க நாவல் ரகசிய மாளிகை. அது ஒரு மரண அழைப்பு. அந்த மாளிகை யாருக்கு சொந்தமானது? அது யாரால எப்போ கட்டப்பட்டுச்சு? ஏன் இப்படி பாழடைஞ்சு கிடக்குது? அந்த வட்டாரத்தில் இந்த மாளிகையை பற்றி சொல்லக்கூடிய கதைகள் எல்லாமே உண்மைதானா, இல்லை கற்பனையால் புனையப்பட்டதா? இந்த மாளிகையை பற்றி துப்பறிய வந்தவங்க யார்? அவங்களுக்கும் இந்த ரகசிய மாளிகைக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க இந்த ரகசிய மாளிகையினுடைய ஒவ்வொரு ரகசியத்தையும் திறந்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. இந்த நாவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா நாவல்களை விரும்பி படிக்கிற கேட்குற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அத்தியாயம் 1. சைஹாத்ரி மலைத்தொடருடைய வடக்கு பகுதியில் உள்ள மலைச்சரிவுக்கு அந்த 2 நபர்களும் வந்து சேர்ந்துருந்தாங்க. அவங்க வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆயிடுச்சு. எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் தான் சுற்றி பார்க்கறதுக்காக அவங்க இங்கே வந்து சேர்ந்துருந்தாங்க. ஒருத்தர் சரித்திர ஆராய்ச்சியாளர், இன்னொருத்தர் விஞ்ஞானி. சமீபத்தில் ஒரு மாத இதழில் வெளியாகியிருந்த ஒரு செய்தியோட அடிப்படையில் தான் அவங்க இந்த பயணத்தையே மேற்கொண்டாங்க. அந்த மலையோட அடிவாரத்தில் நாகரிகத்தில் பண்படாத மனிதர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து தென்பகுதியிலேருந்து இங்கே வந்து சேர்ந்த மனிதர்களும் வசித்து வந்தாங்க. அந்த மலை அடிவாரத்தில் தாராளமான நிலப்பரப்பு இருந்தது. அதனால் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வீடுகளுக்கு இடையே தாராளமான இடைவெளிகள் விடப்பட்டிருந்தது. அந்த மலை அடிவாரத்தை ஒட்டி வட்டமாக செல்லக்கூடிய அகலம் குறைஞ்ச பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இரவு நேரத்தில் அந்த வழியாக பயணம் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப குறைவு. அதுவும் பெரும்பாலும் மாட்டு வண்டியில் தான் பயணம் செய்வாங்க. ரொம்ப காலமாகவே அந்த இடத்த பற்றி சொல்லப்பட்டு வரக்கூடிய நம்ப முடியாத கதைகள் அந்த வழியாக போகக்கூடியவங்களை ரொம்பவே பயமுறுத்தி வச்சுருந்தது. அந்த கதைகள் ஒவ்வொன்றும் தலைமுறையாக சொல்லப்பட்டுட்டு வரக்கூடிய கதைகள். மூட நம்பிக்கையில் ஆழ்ந்திருந்த சுற்றுப்புற கிராமவாசிகள் அந்த கதைகள் எல்லாமே உண்மைன்னு ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறாங்க. சுமார் 200 வருஷங்களுக்கு முன்னாடி சால்வின் அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரர் அந்த பகுதிக்கு வந்தார். அந்த இடத்துல பிரம்மாண்டமான பங்களா ஒன்றையும் கட்டினார். அந்த பங்களாவுக்கு தேவையான பொருட்களை கிழக்கு பகுதியிலேருந்து கொண்டு வந்தார். மலையோட பக்க பகுதிகளை சமப்படுத்தி வாகனங்கள் கடந்து போகிற வகையில் பாதைகளையும் அமைச்சார். கட்டட வேலைகளெல்லாம் முழுமை அடைஞ்சதும் அந்த பாதையை அந்த வெள்ளைக்காரர் சரிவர பராமரிக்காமல் விட்டுட்டார். வேறு யாருமே அந்த பாதைகளை பயன்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமலும் போச்சு. இதோடைய பின்னணியில் இருந்த ரகசியத்தை பற்றி ஏராளமான கதைகளும் வதந்திகளும் அங்கே உலாவிக்கிட்டு இருந்தது. சால்வின் துறைக்கு மனைவி ஒருத்தி இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அவள் வெள்ளைக்காரி தான் அப்படின்னும், இல்லை அவள் நம்ம ஊருக்காரி தான் அப்படின்னும் அந்த கிராமத்து மக்களிடையே பல நேரங்களில் விவாதங்களும் நடக்கிறது உண்டு. ஆனால் இளம் தலைமுறையினர் இதை பற்றியெல்லாம் பெருசாக பேசிக்கிற மாதிரியே தெரியல. ஆனால் அவங்களுடைய பேச்சு வேறு விதமாக இருந்துச்சு. அந்த மலை அடிவாரத்தில் தங்க புதையல் இருப்பதாகவும் துரை அதை எடுக்கிறதுக்காகவும் தான் இங்கே வந்தார் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது உண்டு. இந்த செய்திக்கு ஆதாரமாக அந்த மலைச்சரிவோட பல பகுதிகளில் பெரிய பெரிய குழிகள் இன்றைக்கும் இருக்குது. அந்த குழிகளிலிருந்து தங்கம் எடுக்கப்பட்டதாகவும் அதன் பிறகு அதை மூடாமல் அப்படியே விட்டுட்டதாகவும் தீர்க்கமாக நம்புகிறாங்க. அந்த குழிகள் ஒவ்வொன்றுமே கிணறு போல் ரொம்ப ஆழமாக இருக்கிறதால அதுக்குள்ளே இறங்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் வந்ததே இல்லை. அந்த குழிக்குள்ளே தங்க புதையலை பாதுகாத்துக்கிட்டு இருந்த பூதங்கள் இன்றைக்கும் குடியிருக்கலாம் அப்படின்னு நம்பி பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் தங்க புதையலை எடுத்துட்ட குழிகள் வேறு இல்லையா, அதனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பூதங்கள் இன்னும் கோபத்தோடு இருக்கலாம். யாராவது அதுக்குள்ளே போனால் அவங்க கதி அதோ கதி தான் அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ள பலமாக விதைக்கப்பட்டிருந்தது. சுமார் 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் தான் அந்த மாத இதழில் செய்தியாக வெளிவந்திருந்தது. அதை படிச்சுட்டு தான் அந்த 2 நபர்களும் இந்த மலை அடிவார பகுதிக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. அந்த சம்பவம் அங்கிருந்த ஒட்டுமொத்த பேரையும் அன்றைய காலகட்டத்தில் நடுங்கவே வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அதோட எப்படிப்பட்டவங்களும் நம்ப முடியாத கதைகளுக்கு கூட இப்போது உயிர் கிடைச்சிருச்சு. அது வரைக்கும் கட்டுக்கதைகள் அப்படின்னு நம்பப்பட்டுட்டு இருந்த சில கதைகள் கூட இப்போ உண்மைன்னு எல்லாரும் நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்த சம்பவம் இதுதான்.
அது ஒரு வெள்ளிக்கிழமை. கிராமத்தில் ரொம்ப நாட்களாகவே டேவிட் அப்படின்ற விவசாயி வசித்து வந்தார். அவர் இதுக்கு முன்னாடி ரயில்வேல டிரைவராக இருந்தவர். வேலையிலிருந்து ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு குடும்பத்தோட இந்த கிராமத்துக்கு வந்துட்டார். நகரத்தில் 5 சென்ட் பிளாட்டை வச்சுருந்தார். அது அவருடைய அப்பா வழி சொத்து. அதை விற்றுட்டு கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். டேவிட் ஒரு ஆங்கிலோ இந்தியன். அவர் கூட அவருடைய மனைவியும் ஜெயின் அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க. இரவு நேரத்தில் அன்னைக்கு அவர் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். நகரத்திலேயே பிறந்து வளர்ந்ததால் எப்படிப்பட்ட நள்ளிரவானாலும் சரி நடந்து வர்றது தான் அவருடைய வழக்கமாக வச்சுருந்தார். அன்னி வரைக்கும் கூட அவர் பயப்படக்கூடிய விஷயமா எதையும் நினச்சதே இல்லை. அதனால் அவரே கூட ஒரு ஆவி மாதிரி தான் அப்படின்னு ஊர்க்காரங்கள்லாம் அவங்களுக்குள்ள கிண்டலாக பேசிக்கவும் செய்வாங்க. அந்த நள்ளிரவு நேரத்தில் அந்த பங்களாவை நெருங்கி வந்தார் டேவிட். திடீர்னு நின்னார். அதுக்கு காரணம் மழை லேசாக தூறிக்கிட்டு இருந்தது. அவர் அந்த பங்களா கிட்ட வந்ததும் பலமாக பெய்யவும் ஆரம்பிச்சது. ஒவ்வொரு மழைத்துளியும் கனமான மழைத்துளிகள். முன்னாடி சில அடி தூரத்தில் யார் இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப அடர்த்தியாக பெய்ய ஆரம்பிச்சது. சுத்தமாக அவரால் நடக்கவே முடியல. சரி, மழை விடுற வரைக்கும் அந்த கட்டடத்துக்குள்ளே கொஞ்சம் ஒதுங்கி நிற்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. மழை விட்ட பிறகு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். சால்வின் துறை தங்கியிருந்த அந்த பங்களாவை டேவிட் ஒரு முறை பார்த்தாரு. ஒரு இருட்டாக இருந்துச்சு. சொல்லப்போனால் அந்த இடத்துல பங்களா ஒன்று இருக்குதுன்னே அந்த இருட்டில் அவருக்கு தெரியல. மின்னல் வெட்டினப்போ தான் பங்களா அவருடைய கண்களுக்கு பட்டுச்சு. முதல் மின்னலை தொடர்ந்து ரெண்டாவது இன்னொரு பலமான மின்னல். மின்னலுடைய கிளை பாம்புகள் போல மலை உச்சியிலிருந்து ஆழ்ந்து இறங்க ஆரம்பிச்சது. அதோட பூமியை அதிர்ற மாதிரியான ஒரு இடி முழக்கம். மலை சிகரங்கள் பெயர்ந்து தலையில் விழுந்துருமோ அப்படின்னு டேவிட் ஒரு கணம் பயந்துட்டாரு. அந்த மின்னல் வெளிச்சத்தில் அவர் பங்களாவை முழுமையாக பார்த்தாரு. அதோட இருப்பிடத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படியும் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுன்னு முடிவும் பண்ணிட்டாரு. ஏன்னா டேவிட் போகிறதுக்கான தூரம் இன்னும் மிகுதியாக இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் இந்த மழையில் அவரால் வீட்டுக்கு போய் சேர முடியாது. மழையும் சுலபத்தில் நிற்கிற மாதிரி தெரியல. அதனால் இதுக்கெல்லாம் ஒரே வழி மழை விடுற வரைக்கும் அந்த பங்களாவில் ஒதுங்கி நிற்கிறது தான். அதே நேரம் அந்த கட்டடத்தை பற்றியும் அந்த பகுதியை பற்றியும் ஏராளமான கதைகளை அவரும் கேள்விப்பட்டிருக்காரு. அந்த நேரத்தில் இந்த கதைகள் ஒவ்வொன்றும் அவருடைய மனசுக்குள்ள வரிசை கட்டி நிற்க ஆரம்பிச்சது. சால்வின் துரை அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பங்களாவில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு. அரபு கதையான 1001 இரவுகளில் வர மாதிரி ஷாரியார் சக்கரவர்த்தி போலவே அந்த சால்வின் துரை அங்கே வாழ்ந்ததா கிராம மக்கள் சொல்ல கேள்விப்பட்டதுண்டு. சால்வின் துரை இந்த பகுதிக்கு அவருடைய இளமை பருவத்திலேயே வந்து சேர்ந்துட்டாரு. அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 27 வயசு இருக்கலாம். திடகாத்திரமான உடம்பு, எப்படிப்பட்டவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய கண்கள், அதோட அவருக்கு எது தேவைப்பட்டாலும் அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்த ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு துரைகிட்டு இருந்த பணம் மட்டும்தான் ஒரே குறிக்கோளாக இருந்துச்சு. அந்த பணத்துக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இரவும் துரைக்கு முதலிரவு தான். எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் சரி அழகான பெண்களை கடத்தி கொண்டு வந்து துரைக்கு காணிக்கையாக்கிறது தான் அந்த கூட்டத்தினுடைய முக்கிய வேலை. அந்த விஷயத்துக்கு செலவு செய்யறதில் துரை கொஞ்சம் கூட தயக்கம் காட்டினதே கிடையாது. இப்படி துரையோட பசியை தீர்த்த பிறகு கொண்டு வரப்படக்கூடிய பெண்கள் என்ன ஆகிறாங்கன்னு யாருக்குமே தெரியறதில்ல. அந்த பெண்கள் கொண்டு வந்தவங்களே கூட மறுபடியும் அவங்க பார்த்ததே இல்லைன்னு கிராம மக்கள் பேசிக்கிட்டாங்க. துரை அவங்களையெல்லாம் என்ன செஞ்சாரு அப்படின்றது இன்னைய வரைக்குமே விடை கிடைக்காத ஒரு கேள்விதான். சால்வின் துரை அவங்களுடைய உயிர்களை பறிச்சிட்டாரா? எந்த ரகசியமும் வெளியே போகக்கூடாதுன்னு தெரியாமல் உயிரோட புதைச்சிட்டாரா? இப்படி பல கேள்விகள். ஆனால் எந்த ஒரு கேள்விக்கும் விடை இன்னைய வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஒரு முறை ஒரு அழகான ஆங்கிலோ இந்திய பெண்ணை துரைக்காக கொண்டு வந்தாங்க. அவ எந்த இடத்த சேர்ந்தவ, எங்கே தங்கியிருக்கா அப்படின்னு கொண்டு வந்தவங்களுக்கு கூட தெரியாது. ஒரு குதிரை வண்டியில் தான் அவளை அழைச்சிட்டு வந்தாங்க. வர வழியில் வண்டியோட அச்சாணி எப்படியோ கழண்டு விழுந்து போச்சு. வண்டியிலிருந்து இறங்கிய அந்த பெண் கொஞ்ச நேரம் மர நிழலில் உட்கார்ந்துருந்ததை சில பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் அப்படி பார்த்ததை சொல்லிக்கொண்டு யாருமே அதன் பிறகு அதிக நாள் உயிர் வாழவே இல்லை. சால்வின் துரையோட நடவடிக்கைகள் அந்த அளவுக்கு ரொம்பவும் பொல்லாதவையாக இருந்துச்சு.
2 நாட்களுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய உடம்பு அருவிக்கரை ஓரமாக கிடக்கிறத சில பேர் பார்த்துருக்காங்க. அவள் எப்படி இறந்தா அப்படின்னு யாரும் விசாரிக்க முற்படவே இல்லை. ஆனால் அது எதிர்பாராத விபத்து கிடையாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மலைச்சரிவை பொறுத்த வரைக்கும் சால்வின் துரை சிம்ம சொப்பனமாக விளங்கினார். இப்படிப்பட்ட கதைகளை டேவிட் நிறையவே கேள்விப்பட்டிருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அங்கே தங்கி போகிறதுன்னு முடிவும் பண்ணார். மழை நேரத்துக்கு நேரம் அதிகமாச்சே தவிர குறைஞ்ச பாடில்லை. அந்த மலைப்பகுதியே நடுநடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு இடி முழக்கங்கள் இடையிடையே ஒலிக்கவும் செஞ்சுது. மின்னல் வேர்கள் ஆகாயத்திலிருந்து பரவி படர்ந்து மறைஞ்சது. சின்ன சின்ன காட்டு விலங்குகள் கூட உயிர் பயத்தோட அங்கும் இங்கும் ஓடுறத அவர் கண்களால் பார்த்தாரு. இந்த மாதிரியான காட்சிகளை டேவிட் அப்போதான் தன்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக பார்க்குறாரு. அந்த மலை அடிவாரத்தில் வாழ தொடங்கிய பிறகு வித்தியாசமான அனுபவங்கள் நிறைய ஏற்பட்டிருந்தாலும் அந்த கணத்தில் அதை பற்றிலாம் யோசிக்காம டேவிட் அந்த பங்களாவை நோக்கி நடந்தார். மணி 11:30க்கு மேலே ஆகியிருந்தது. ஆள் அறவுமே இல்லாத அந்த கட்டடத்தை நோக்கி நடந்தார். ஏராளமான மரணங்கள் அந்த பங்களாக்குள்ளே நடந்திருக்கு. இறந்தவங்களுடைய ஆவிகள் இன்னும் அந்த பங்களாக்குள்ளே உலாவிக்கிட்டு இருக்கிறதா கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க எவ்வளவோ எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த சமயத்தில் அது எல்லாத்தையும் டேவிட் பொருட்படுத்தவே இல்லை. சால்வின் துரையும் அந்த பங்களாக்குள்ளே தான் இறந்து போனார். சால்வின் துரையோடைய ஆசை நாயகியும் அங்கே தான் இறந்து கிடந்தா. மறுநாள் காலையில் அந்த பங்களாவில் இருந்த பெண் ஒருத்தையும் நடுக்கூடத்தில் தூக்கிட்டு இறந்து போய் கிடந்தா. 3 நாட்களுக்கு பிறகு இதை பற்றி விசாரிக்க வந்த போலீஸ்காரங்க பார்த்த காட்சி அதை விட பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கட்டடத்துக்குள்ளே நுழைய முடியாதபடி உடம்பு அழுகிய நாற்றம் படு பயங்கரமாக வீசிச்சு. வீட்டோடைய ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த துர்நாற்றம் இடைவெளியே இல்லாமல் நிரம்பி இருந்தது. அந்த பங்களாவினுடைய படுக்கறையில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தார் சால்வின் துரை. டேவிட்டோடைய மூளையில் இந்த சம்பவங்கள் ஒரு தொடர் படம் போல தெளிவாக தெரிஞ்சாலும் அவர் தயங்கவே இல்லை. அதே நேரம் மின்னல் ஒன்று படு வேகமாக மின்னுச்சு. அந்த வெளிச்சத்தில் பங்களானுடைய வராந்தாவில் யாரோ ஒருத்தர் நின்றுட்டுருக்க மாதிரி டேவிட்டுக்கு தோணுச்சு. அது ஒரு பெண் உருவமாக டேவிட்டோட மனசில் சந்தேகத்தோட முதல் விதை முளை விட்டுச்சு. அத்தியாயம் 2. கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த காட்சியை பார்த்த டேவிட் திடுக்கிட்டு போய் நின்னாரு. இது வெறும் பிரம்மையாக இருக்குமோ அப்படின்னு கூட ஒரு கணம் யோசிச்சாரு. தான் இது வரைக்கும் கேட்டுள்ள கதைகளோட அடிப்படையில் தான் தன்னுடைய மனசு இப்படி ஒரு காட்சியை தனக்கு கற்பிக்கிறதா அவரை நினைக்கவும் செஞ்சார். மின்னல் வெளிச்சம் மறைஞ்சதும் அந்த காட்சியும் அவர் பார்வையிலிருந்து மறைஞ்சு போச்சு. மறுபடியும் ஒரு மின்னல் வெட்டுச்சு. பயங்கர சத்தத்தோட அந்த தாழ்வரையே நடுங்கின மாதிரி ஒரு இடி முழங்கவும் செஞ்சுது. அந்த வெளிச்சத்தில் டேவிட் இன்னொரு காட்சியையும் பார்த்தாரு. பங்களாவினுடைய முன்புறத்தில் ஒரு பெண் உருவம் ஒன்று நடந்துகிட்டு இருந்தது. வெள்ளை உடை அணிஞ்சிருந்தது அந்த உருவம். பளீர்னு வெட்டின அந்த மின்னலால தான் அந்த உடை அவ்வளோ துல்லியமாக அவரால் பார்க்க முடிஞ்சுது. அந்த பெண் யாரா இருக்கக்கூடும்? டேவிட் பலமாக யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஆளரவமே இல்லாத இந்த பகுதியில், அதுவும் ஆவிகள் குடியிருக்கிறதா நம்பப்படக்கூடிய இந்த பங்களாவில் இந்த நேரம் வந்திருக்காங்கன்னா அது யாரா இருக்கும்? இந்த காட்சியால் தான் அந்த பங்களாவுக்கு போகாமல் திரும்புறது தன்னுடைய இயல்புக்கு மாறான ஒன்றுன்னு அவருக்கு தோணுச்சு. ஏன்னா கடுமையான இருளுக்கு நடுவில் இந்தியாவினுடைய மத்திய பகுதியில் தண்டவாளத்தை அதிர வச்சுக்கிட்டு பாய்ந்து செல்லக்கூடிய ரயிலில் அவர் பணியாற்றி இருக்காரு. ஆள் நடமாட்டமே இல்லாத படு பயங்கரமான கொள்ளைக்காரங்க நிறைஞ்ச பகுதியில் கூட அவர் தைரியமாக ரயில் இன்ஜினை ஓட்டிட்டு போயிருக்காரு. அவர் எத்தனையோ உயிரை மாற்றிக்கிறவங்கள கண்ணுக்கு நேராகவே பார்த்துருக்காரு. ஒரு சமயம் அவர் பார்த்த காட்சி இன்னி வரைக்கும் கூட அவர் மனசை விட்டு நீங்காமல் இருக்குது. அப்போது ராஜஸ்தான் பாலைவன பகுதியில் ரயில் ஓடிக்கிட்டு இருந்தது. நேரம் சரியா மணி 12. பெண் உருவம் ஒன்று தண்டவாளத்தில் ரயிலை நோக்கி நடந்தபடி வந்துச்சு. அந்த உருவம் ரயிலோட விளக்கு வெளிச்சத்தில் பளிச்சுன்னு படவும் செஞ்சுது. ஒரு கணம் வண்டியை நிறுத்தலாமான்னு யோசித்து பார்த்தாரு டேவிட். ஆனால் நிறுத்த முடியாத அளவுக்கு வண்டி அவளை நெருங்கி வந்துருச்சு. ஒருவேளை டேவிட் அன்னைக்கு ரயிலை நிறுத்தி இருந்தா நிச்சயம் அது விபத்தில் தான் முடிஞ்சிருக்கும்.
ரயில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பயணிகள் நினச்சி பார்க்கும்போது இந்த ஒரு உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு அந்த வினாடி அவர் யோசிச்சாரு. ரயில் அந்த பெண் உருவத்தை நெருங்கிருச்சு. அன்னைக்கு டேவிட் தன்னுடைய இயலாமையால தன்னுடைய கண்களை இருக்க மூடிக்கிட்டாரு. அந்த பெண்ணுடைய எலும்புகள் இரும்பு சக்கரங்களுக்கு இடையில் அகப்பட்டு நொறுங்கி போயிருந்திருக்கணும். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை அவர் கவனிச்சதாகவே அதுக்கப்புறம் அவர் காட்டிக்கவே இல்லை. இப்படி எத்தனையோ சம்பவங்களை அவர் நேரடியாக பார்த்துருக்காரு. அவர் பார்த்த இப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் நினைவுக்கு வரும். இல்லைனா மதுவோட போதை இரத்த குழாய்களுக்குள்ள ஊடுருவும் போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் தானாகவே அவரோட நினைவுக்கு வந்துட்டு போகும். ஆனால் இப்போ அவர் பார்த்த காட்சி அவருக்குள்ள பயத்தையோ இரக்கத்தையோ ஏற்படுத்தவே இல்லைன்றது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். அவர் பங்களாவை நோக்கி தைரியமாக நடக்க ஆரம்பித்தார். சின்ன சின்ன மின்னல்கள் அவ்வப்போது பாதையை அடையாளம் காட்டுற மாதிரி மின்னி மறைஞ்சது. பங்களாவை நெருங்கும் போது மீண்டும் பிரம்மாண்டமான ஒரு மின்னல், தொடர்ந்து காது செவிடாக்கக்கூடிய இடி முழக்கமும் கூட. முந்தைய காட்சிகள் இப்போ எதுவுமே அவரோட கண்களுக்கு தட்டுப்படவே இல்லை. அதனால் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அவர் பங்களாக்குள்ளே நுழைஞ்சார். மழைத்துளிகள் கட்டடத்தினுடைய 4 புறமும் மோதி விழக்கூடிய சத்தம் இறைச்சலாக கேட்டுக்கிட்டு இருந்தது. அவர் இப்போதான் அந்த பங்களாவுக்கு முதல் முறையாக உள்ளே வராரு. இதுக்கு முன்னாடி அவர் பங்களாவை பற்றி கேள்விப்பட்டிருக்காரே தவிர வந்ததே இல்லை. ஆனால் அந்த பங்களாவோட வராந்தாவில் காலெடுத்து வச்சதும் அவருடைய உடம்புல அவரையும் மீறி ஒரு நடுக்கம் ஏற்படவே செஞ்சுது. அந்த பகுதியில் யாரும் இருக்கிற மாதிரியும் அவருக்கு தெரியல. வாசலை ஒட்டி இருந்த வராந்தா பகுதிக்கு வந்து சேர்ந்திருந்தாரு. அப்போது பளிச்சுன்னு வெட்டிய மின்னல்ல அந்த பங்களாவினுடைய பிரம்மாண்டமான வாசல் தெரிஞ்சது. கதவு மூடி இருந்தது. மழை இன்னும் வலுவாக பெய்ய தொடங்குச்சு. அந்த பங்களாவை ஒட்டிய பகுதியில் மட்டும் மழை இவ்வளோ வலுவாக பெய்யுதோ அப்படின்ற சந்தேகமும் அவருக்கு தோன்றாமல் இல்லை. கதவு திறக்காம அங்கேயே நிற்கிறதும் சாத்தியமாக அவருக்கு தோணலை. வராந்தா முழுசும் மழை வலுவோடு மோதிக்கிட்டு இருந்தது. டேவிட் கதவு திறக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டார். கையை வச்சு அழுத்தியதுமே கதவு ரொம்ப லாவகமாக திறந்துக்கவும் செஞ்சுது. டேவிட் தன்னுடைய கைகளை ஒரு முறை பார்த்துக்கிட்டாரு. தான் கையை வச்சு அழுத்துறதுக்காகவே அந்த கதவு காத்திருந்த மாதிரில திறந்துக்குச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கவும் செஞ்சார். இந்த சந்தர்ப்பத்தில் தங்கிட்ட விளக்கு எதுவும் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டார். வழக்கமாக அவர் எங்கே போனாலும் கையில் ஒரு டார்ச் விளக்கையும் எடுத்துகிட்டு போவார். இன்றைக்கி தான் நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போக போகிறோமே, விளக்கு எதுக்கு அப்படின்னு எடுக்காமல் வந்துட்டார். வழக்கமாக மாலை நேரத்தில் மது அருந்தக்கூடிய பழக்கம் டேவிட்டுக்கு இருந்துச்சு. பணம் அதிகமாக இருக்கும் போது வெளிநாட்டு மது வகைகளை வாங்கிட்டு வர்றது வழக்கம். அன்னைக்கு தான் அவருக்கு பென்ஷன் கிடைச்ச நாள். அவருடைய தோளில் தூங்கிக்கிட்டு இருந்த பையில் 3 ஃபுல் ரம் பாட்டில் இருந்துச்சு. நகரத்திலேருந்து புறப்படும் போதே கொஞ்சம் சரக்கை ஏற்கனவே உள்ளே தள்ளி இருந்தார். டேவிட் அந்த பங்களாவோட கதவை திறந்ததும் உள்ளே நுழைஞ்சார். தன்னுடைய பாக்கெட்டில் சிகரெட் லைட் இருக்கிறது நல்ல வேலையா அவருடைய ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது நனையாது, நனைஞ்சாலும் எரியும். ஆனால் இந்நேரத்துக்கு சிகரெட் அணிஞ்சு போயிருக்கும்ல அப்படின்னு யோசித்தபடியே பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டார். அவருடைய விரல்கள் பாக்கெட்டை தொழாவ ஆரம்பித்ததும் அவருக்கு தேவையானது கைகளில் தட்டுப்பட்டுச்சு. சிகரெட் பாக்கெட்டோடைய மேல்புறம் மட்டும் நனைஞ்சு போயிருந்தது. பாக்கெட்டை பிரித்து ஒரு சிகரெட்டை கையில் எடுத்தார். அதனுடைய முனையும் லேசாக நனைஞ்சு போயிருந்தது. அந்த குளிர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு சிகரெட் ஒன்றை பற்ற வச்சா நல்லா இருக்கும்னு அவருக்கு தோணவும் செஞ்சுது. சிகரெட்டை உதட்டில் பொறுத்துக்கிட்டு லைட்டரை எரிய விட்டார். ஆனால் லைட்டர்லேருந்து தீப்பொறி கிளம்ப மறுத்துச்சு. தன்னுடைய பனியனில் நல்லா அழுத்தி தொடச்சபடி மறுபடியும் முயற்சி பண்ணார். இந்த முறை லைட்டர் பற்றி எரிஞ்சுது. சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டு அந்த வெளிச்சத்தை அந்த இடத்த ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்தாரு. அது அந்த பங்களாவினுடைய ஒரு சின்ன ஹால். அதனுடைய மையத்தில் ஒரு பெரிய டேபிள் இருந்துச்சு. அதுக்கு மேலே ஒரு எண்ணெய் விளக்கு ஒன்று இருந்தது. அது ஒரு பழங்கால விளக்கு. இருந்தாலும் தூசி படியாத கண்ணாடி பரப்புக்கு ஊடாக பார்க்கும்போது அதுக்குள்ளே எண்ணெய் இருக்கிறது தெளிவாக தெரிஞ்சது. கடந்த 200 வருஷங்களாக இந்த வீட்டில் ஆள் புழக்கமே கிடையாது. இருந்தாலும் இந்த விளக்கில் எண்ணெய் இருக்குதே. டேவிட் ரொம்பவே ஆச்சரியப்பட்டார். டேபிளை நெருங்கினார். எண்ணெய் விளக்கினுடைய சிம்னியை உயர்த்தி லைட்டரோட உதவியால் விளக்கை ஏற்றினார். முதல்ல வெடிச்சு தெரிச்ச திரி பிறகு நிதானமாக எரிய தொடங்குச்சு.
சிம்னியை தொடச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சாரு. தோல்ல கிடந்த ஈரத்துண்டை பிழிஞ்சி சிம்னியை துடைக்கவும் செஞ்சாரு. மறுபடியும் அது விளக்குல பொருத்தினதும் வெளிச்சம் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. அந்த வெளிச்சத்துல அவருக்கு முன்னாடி இருந்த உயரம் குறைந்த சுவர்ல ஒரு போட்டோ ஒன்று மாட்டப்பட்டிருந்தது. அந்த காட்சி டேவிட்டுடைய கண்களுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சது. ஒரு நடுவயது மனிதனுடைய போட்டோ அது. அந்த போட்டோவை பார்த்ததுமே அவரையும் அறியாம சால்வின் துரை அப்படின்னு அவருடைய உதடுகள் முணுமுணுக்க ஆரம்பிச்சது. சிகரெட்டை ஒற்றை கையில பிடிச்சபடி டேவிட் அந்த போட்டோவையே உற்று பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த கண்களுக்கு இன்னும் உயிர் இருக்கிறதாகத்தான் அவருக்கு தோணுச்சு. அந்த பார்வை கொஞ்சம் கடுமையானதா தெரிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு கொலையாளியோட கொடூரம் அந்த கண்கள்ல தெரிஞ்சது. தனக்கு ஒரு இறை கிடைச்சதுக்கான பெருமிதம் அந்த கண்களில் இருக்கிற மாதிரி டேவிட்டுக்கு தோணவும் செஞ்சுது. டேவிட்டால ரொம்ப நேரம் அந்த படத்தையே உத்து பார்க்கவும் முடியல. பங்களாவுக்கு வெளியில மழை நின்றுட்டது மாதிரி அவருக்கு தோணுச்சு. இவ்வளோ சீக்கிரமா மழை நிற்கும்னு அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமான அமைதி அந்த பகுதியில் பரவி கிடந்துச்சு. மலை சிகரங்கள்ல அவ்வப்போது மின்னல்கள் பதிஞ்சுக்கிட்டு இருந்தது. திறந்து கிடந்த ஜன்னல்கள் மூலயமா காற்று உள்ள வந்துச்சு. விளக்குகளுடைய ஜுவாலை காற்றின் வேகத்துக்கு ஏற்றபடி ஆடி அசைஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த அசைவை ஒட்டி எதிர்ந்த போட்டோவும் அசைகிற மாதிரியான உணர்வு டேவிட்டுக்கு இருந்துச்சு. டேவிட்டுக்கு என்னுடைய கைகள் நடுங்கிற மாதிரியான உணர்வு ஏற்பட்டுச்சு. அதே வினாடி வாசல்ல யாரோ நிக்கிற மாதிரி அவருக்கு தோணவும் செஞ்சுது. அத்தியாயம் 3. எத்தனையோ மரணங்களுக்கும் தற்கொலைகளுக்கும் சாட்சியா இருந்தவர் டேவிட் அந்த காட்சியை பார்த்ததும் திடுக்கிட்டு போனாரு. வாசல்ல பெண் ஒருத்தி நின்றுகிட்டு இருந்தா. வெள்ளை உடை உடுத்திருந்தா. வெள்ளை புடவை, வெள்ளை பிளவுஸ். இப்படி ஒரு பெண்ணை இதுக்கு முன்னாடி இந்த பகுதியில பார்த்ததா அவருக்கு ஞாபகமே இல்லை. அவ டேவிட்டே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளுடைய கண்கள் தீ கங்குகள் போல ஒளிய உமிழ்ந்தபடி இருந்துச்சு. ஜொலிக்கும் கனல்கட்டைகள் போல இருந்தது அவளுடைய நயனங்கள். சட்டுன்னு என்னென்னவோ யோசனைகள் டேவிட்டோடைய மனசுக்குள்ள பாய ஆரம்பிச்சது. சால்வின் துரையோட பங்களாவுக்கு வந்து அவரோட தாகத்தை தணிச்சு பலி ஆடுகளா மாறி அகால மரணம் அடைஞ்ச பெண்கள் எத்தனையோ பேர். அவனுடைய உயிர்கள் எல்லாம் இந்த பங்களாவுடைய சுவருக்குள்ள பெருமூச்சு விட்டபடி தான் இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்திருக்கும். அது எல்லாமே ஒரு நொடியில அந்த துரையால் அழிக்கப்பட்டு போச்சு. இவ அப்படிப்பட்ட பெண்களில் ஒருத்தியா இருப்பாளோ? அந்த பெண் இன்னமும் அதே நிலையில நின்றுட்டு இருந்தா. அசைவுகள் அற்ற ஒரு சிலை மாதிரி வாசனை நின்றுட்டு இருக்கிறா. தான் நுழையும் போது அங்க யாருமே இல்லை. கதவையும் நாம தானே திறந்தோம். அப்படின்னா இவ பங்களாவுக்கு வெளியே இருந்திருக்கணும். யார் இவ? டேவிட்டால தான் நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட நகரவே முடியல. அதோ நின்றுகிட்டு இருக்கவ மனித பெண் இல்லையா? அப்படின்னா அவ யாரா இருப்பா? அதுக்கு மேல டேவிட்டால யோசிக்கவே முடியல. தோல்ல தொங்கிட்டு இருந்த பைக்குள்ள ரம்பாட்டல்கள் ஏற்கனவே இருந்தது. அதுல இருந்து ஒன்று வெளியே எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சாரு. ஏன்னா அந்த சமயத்துல அவருக்கு தைரியம் கிடைச்சா இன்னும் அது உதவியா இருக்கும்னு அவருக்கு தோணவும் செஞ்சுது. பைக்குள்ள கையை விட்டாரு. நடுங்கும் கைகளோட அவருடைய மூடியை திறந்தாரு. வாயில கொஞ்சம் கவிழ்த்துக்கவும் செஞ்சாரு. உருகிய ஈயம் வழிகிறது போல ரம் அவரோட தொண்டைக்குள்ள வேகமா இறங்குச்சு. அது வரைக்கும் இல்லாமல் இருந்த தைரியம் இப்ப புதுசா அவருக்குள்ள ஏற்பட்டு இருந்தது. இனிமே எது நடந்தாலும் பயப்பட போறதில்ல. பாட்டிலை மூடி பழையபடி பைக்குள்ள போட்டுட்டு வாசலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அந்த உருவத்தை நோக்கி அவர் முன்னேறி போக போக அது பின்னுக்கு நகர ஆரம்பிச்சது. ஒருவேளை போதையால் தனக்கு அப்படி தோணுதோ அப்படின்னு யோசிச்சாரு டேவிட். யார் நீ? அதட்டெல்லாம் கேட்டாரு. அந்த குரல் பங்களாவோட சுவர்களில் மோதி ஆயிரமா எதிரொலிச்சது. யார் நீ? யார் நீ? யார் நீ? யார் நீன்ற வார்த்தைகளை தவிர அவரால் மேற்கொண்டு எதுவும் பேசவே முடியல. அவருடைய கால்கள் நடுங்க ஆரம்பிச்சது. தன்னால் மேற்கொண்டு நிற்க முடியாதுன்னு அவருக்கு தோணுச்சு. ஏதோ ஒரு சக்தி தன்னை அடிமைப்படுத்துறதா அவர் உணர ஆரம்பிச்சாரு. தள்ளாடி தள்ளாடி நடக்க ஆரம்பிச்சாரு. திடீர்னு தரையில பொத்துன்னு குப்பரவும் விழுந்தாரு. தோல் பைக்குள்ள ரம் பாட்டல்கள் உடஞ்சி செதறிச்சு. அந்த சின்ன ஹாலுடைய வாசல்ல ரம் பரவி படர ஆரம்பிச்சது. அதுக்கு நடுவுல தான் டேவிட் விழுந்திருந்தாரு. மறுநாள் காலையில டேவிட்டுக்கு தெரிஞ்சவங்க அவரை தேடிக்கிட்டு புறப்பட ஆரம்பிச்சாங்க. குறிப்பிட்ட அந்த பங்களாவை தவிர மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே தேடினாங்க.
நேற்று சாயந்தரம் அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டுட்டாரு அப்படின்ற செய்தி அவங்களுக்கு தெரியும். அந்த மலை பிராந்தியம் முழுசும் அவரை சல்லடை போட்டு சலிச்சு தேடினாங்க. ஆனால் அவர் அகப்படவே இல்லை. கடைசியில் தைரியசாலியான சில இளைஞர்களுடைய ஆலோசனைப்படி அந்த பங்களாக்குள்ளே தேடுறதுன்னு முடிவு பண்ணாங்க. இளைஞர்கள் கூட்டமாக அந்த பங்களாவுக்கு போனாங்க. பங்களாவுடைய கதவு திறந்து கிடக்கிறத பார்த்ததும் அவங்களுக்கு சந்தேகம் வலுக்க ஆரம்பிச்சிருச்சு. வாசலை நெருங்கி உள்ள நுழைஞ்சப்போ சுயநினைவை இழந்த நிலையில் ரத்தத்தில் குளிச்சு கிடந்தாரு டேவிட். உடஞ்சி சிதறின ரம்முனுடைய வாசனை அந்த ஹாலை விட்டு மறையவே இல்லை. அந்த பகுதியில் பரவியிருந்த ரம் ஆவியாகி போயிருந்தாலும் மனம் காற்றில் அப்படியே தங்கியிருந்தது. உடைந்த பாட்டிலுடைய சிதறல்கள் அவரை சுற்றிலும் இறஞ்சி கிடந்துச்சு. டேவிட்டை பிடிச்சு தூக்கினாங்க. அவரு கண்களை மெல்ல திறந்தாரு. கனவுலேருந்து விழிக்கிற மாதிரி மிரள சுற்றும் முற்றும் பார்த்தாரு. எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு முனகிற மாதிரி மெல்லிய குரலில் கேட்டாரு. பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, டேவிட்டோடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் பதில் கொடுத்தாரு. டேவிட் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவுக்கு திரும்ப ஆரம்பிச்சிருந்தாரு. அவர் சுயநினைவுக்கு வரும்போது தான் அவங்க சொன்னது உண்மைன்னு அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. வாங்க போகலாம் அப்படின்னு வந்தவங்களில் ஒருத்தர் டேவிட்டோடைய கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்தார். தன்னுடைய வீட்டுக்கு வந்தவர் அங்கே நடந்தது எல்லாத்தையும் விவரமாக சொன்னார். அதை கேட்ட பிறகு அங்கிருந்த வயசானவங்களுடைய நம்பிக்கைகள்லாம் உண்மையானது தான் அப்படின்னு உறுதியாக ஆரம்பிச்சது. இதுதான் அந்த பத்திரிகையில் வெளியாகியிருந்த செய்தியினுடைய சாராம்சம். இதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது வரைக்கும் அந்த செய்தியை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்த நபர்கிட்ட அவர் கேட்டார், மிஸ்டர் கதிர், இந்த செய்தி உண்மையா பொய்யாங்கிறது இங்கே விஷயம் இல்லை. டிடெக்டிவ் புஷ்பராஜ் பதில் சொன்னார். புகழ்பெற்ற துப்பறிவாளரான புஷ்பராஜ் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியில் நியமனம் பண்ணப்பட்டிருந்தார். தான் ஏற்றுக்கிட்ட வழக்குகள் எல்லாவற்றிலையும் அவர் ஜெயிச்சும் காட்டியிருக்காரு. இது வரைக்கும் ஏறத்தாழ 60 வழக்குகளை முடிச்சு வச்சிருக்காரு. இது எல்லாமே புகழ்பெற்ற பத்திரிகைகளில் விரிவாக வெளியாகவும் செஞ்சுருக்கு. இந்த பங்களாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கதிர் கேட்டார். கதிர் புஷ்பராஜோடைய நெருங்கிய நண்பர் தான். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் வேலையும் பார்க்குறாங்க. சில முக்கியமான வழக்குகளை ஈடுபடும் போது கதிர் புஷ்பராஜுக்கு உதவி செய்வார். கதிர் கேட்ட கேள்விக்கு அன்னைக்கு படித்த ரிப்போர்ட் சரியானதுன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் அந்த கேஸை விசாரிக்கவும் தொடங்கினேன். புஷ்பராஜ் பதில் சொன்னார். அந்த பங்களாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது, இன்னும் நான் அதுக்குள்ளே நுழைஞ்சு பார்க்கவே இல்லை. அந்த பங்களா இருக்கக்கூடிய திசையை பார்த்தபடி பதில் சொன்னார் புஷ்பராஜ். ஆமாம், நீங்கள் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டபடியே ஃப்ரான்சிஸ் ஃபெரேரோ அங்கே வந்து சேர்ந்தார். ஃப்ரான்சிஸ் ஃபெரேரோ அந்த கிராமத்தினுடைய ஒரு முக்கியமான பிரமுகர். ஏறத்தாழ 500 ஏக்கர் நிலத்தில் காஃபி செடி விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு 500 ஏக்கரில் கொக்கோ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது தவிர ரப்பர் தோட்டம் ஒன்று இருக்குது. அதையொட்டி ரப்பர் ஃபேக்ட்ரி ஒன்றும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஃப்ரான்சிஸ் ஃபெரேரோ மலை அடிவார பகுதியில் மதிக்கப்படக்கூடிய முக்கிய பிரமுகர். சால்வின் துறையோட பங்களாவை விலைக்கு வாங்கணுன்னு ஆசை அவருக்குள்ள ரொம்ப நாளாகவே இருக்குது. ஆனால் அந்த பங்களாவை பற்றி அவர் கேள்விப்பட்ட கதைகள் அவருக்குள்ள குழப்பத்தையும் ஒரு விதமான பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இல்லைனா அதை இந்நேரத்துக்கு விலைக்கும் வாங்கியிருப்பார் அவர். ஒரு ஃபேக்ட்ரி எப்படி நிறுவுறது, எப்படி அதை பராமரிக்கிறது அப்படின்ற பற்றி ஆலோசனை கேட்கறதுக்காக தான் புஷ்பராஜும் கதிரும் ஃப்ரான்சிஸ் ஃபெரேரோவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இந்த காரணம் உண்மை கிடையாது, அது ஒரு போலி காரணம். உண்மையில் வந்திருக்கிற 2 பேரும் யாருன்ற தகவலே ஃப்ரான்சிஸ் ஃபெரேரோவுக்கு தெரியாது. ஃப்ரான்சிஸ் இந்த கேள்வியை கேட்டதும், அதோ அந்த பங்களாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், புஷ்பராஜ் பதில் சொன்னார். நான் அதை என்னைக்கோ வாங்கியிருப்பேன். அந்த பங்களா இப்போது வேற ஒருத்தர் கையில் இருக்குது. அந்த நபர் ஊர்லேயே இல்லை. பங்களாவோட உரிமையாளரான சால்வின் துறை எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி அதை வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. ஃப்ரான்சிஸ் சொல்லவும், அப்படியா, யார் அவர்? கதிர் கேட்டார். அவர் ஒரு பெரியவர், அவருக்கு வயசு சுமார் 70 இருக்கும். என்ன விலை கேட்குறாரு? 5 லட்சம் ரூபாய் கேட்குறாரு. சரியான விலை தான், தாராளமாக 5 லட்சம் பெறும். இந்த பங்களாக்குள்ளே புதையில் இருக்கிறதா அந்த நபர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கே தான் அவர் தங்கியிருக்காரா என்ன? இல்லை. ஆமாம், இதை பற்றி உங்களோட முடிவு தான் என்ன? புஷ்பராஜ் கேட்கவும், 5 லட்சத்துக்கு கொடுத்தாவது அதை வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த சமயம் இரவு 11 மணிக்கு மேலே ஆகியிருந்தது.
அதோ அங்கே ஒரு வெளிச்சம் தெரியுதே அப்படின்னு பங்களாவை பார்த்து கதிர் சொன்னார். அத்தியாயம் 4. கதிர் சொல்லவும் எங்கே அப்படின்னு கேட்டார் புஷ்பராஜ். அதோ பாருங்க அப்படின்னு கதிர் சுட்டி காட்டினாரு. புஷ்பராஜும் பிரான்சிஸ் ஃபெரேரோவும் அந்த பக்கம் பார்த்தாங்க. ஒரு ஒளி மின்னி மறைஞ்சது மாதிரி தெரிஞ்சது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? வெள்ளிக்கிழமையில என்ன விசேஷம்? புஷ்பராஜ் கேட்டாரு. அன்னைக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் தட்டுப்படும். ஓ அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாரு கதிர். எனக்கு இதிலெல்லாம் பெருசா நம்பிக்கையே இல்லை. பிரான்சிஸ் ஃபெரேரோ தன்னுடைய கோட்டோட காலரை சரிப்படுத்தியபடி பேசினாரு. அவரு செயற்கையா தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு பேசுறாருன்னு புஷ்பராஜுக்கும் கதிருக்கும் தோணுச்சு. அந்த கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சு பார்க்கலாம்னு தோணுது. புஷ்பராஜ் எழுந்தாரு. நீங்க என்ன பேசுறீங்க? பகல் நேரத்துலயே அங்க போறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. இந்த நடுராத்திரில அங்க போய் பார்க்கணும்னு சொல்றீங்களே, போதாத குறைக்கு மழை வேற வர மாதிரி இருக்கு பாருங்க. ஃபெரேரோ அவங்கள தடுக்க முயற்சி பண்ணாரு. இருந்தாலும் புஷ்பராஜ் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்பினாரு. பிரான்சிஸ் பதற ஆரம்பிச்சிட்டாரு. எந்த காரணத்துக்காகவும் நீங்க அங்க போகக்கூடாதுன்றது என்னோட அபிப்பிராயம். அதுவும் இந்த ராத்திரியில் போகவே கூடாது. இப்படி ராத்திரி நேரத்தில் ஒருத்தர் அங்கே போனாரு. அவர் என்ன ஆனாரு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு பிறகு அவர் கண் விழிக்கவே இல்லை. பிரான்சிஸ் பதட்டமாக சொல்லவும், அப்படியா? யார் அது? அவர் ஒரு கங்காணி. அவர் பேர் மாரிமுத்து. என்னாச்சு அவருக்கு? கதிர் கேட்டாரு. அந்த பங்களாவிலிருந்து அவருடைய பிணம்தான் திரும்ப கிடச்சிது. அதுவும் சரியா 3 நாளைக்கு பிறகு. நீங்கள் சொல்கிற சம்பவம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? சுமார் 3 வருஷம் இருக்கும். அந்த சம்பவத்துக்கு பிறகு வேற ஏதாவது இது மாதிரி நடந்திருக்கா? புஷ்பராஜ் நேரடியாகவே பிரான்சிஸ் கிட்ட கேட்கவும், ஆமாம் நடந்திருக்கு. டேவிட்னு ஒருத்தருக்கு இதே மாதிரி அனுபவம் அவருக்கும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் பாருங்க, அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. அப்படியா? நாங்கள் அவரை சந்திக்க முடியுமா அப்படின்னு கதிர் கேட்கவும், இப்போவா? இந்த நேரத்துலையா? இந்நேரத்துக்கெல்லாம் அவர் ரம்முக்குள்ளே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த பங்களாவிலேருந்து அவரை காப்பாற்றினப்போ உண்மையில் அவர் ரம்முக்குள்ளே தான் விழுந்து கிடந்தாரு. ராத்திரி நேரத்தில் எப்படி அங்கே போகணுன்றதே அவருக்கு ஞாபகமே இல்லை. உடனே அவரை பார்க்கணுமே, பார்க்க முடியுமா? புஷ்பராஜும் கேட்டார். நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும்னா ஆளை வேணால் அனுப்பி வரவழைக்கலாம். ஃபெரேரோ சொன்னார். பார்த்தா நல்லதுன்னு தோணுது. புஷ்பராஜ் மறுபடியும் பதில் கொடுத்தாரு. ஃபெரேரோ தன்னுடைய வேலைக்காரங்களை ஒருத்தரை வரவழைச்சி டேவிட்டை கூட்டிகிட்டு வரும்படின்னு சொன்னார். வேலைக்காரன் அங்கேருந்து போனதும், இந்நேரத்துக்கு அந்த மனுஷன் வருவாரா மாட்டாருன்னு கூட எனக்கு தெரியல. ஃபெரேரோ பதில் சொன்னார். 1/2 மணி நேரத்துக்குள்ளே தேடி போன வேலைக்காரர் திகைப்போட திரும்பி வந்தார். என்னாச்சு? ஃபெரேரோ கேட்டார். அவரை காணுமா? அந்த வேலைக்காரன் பதட்டமாக சொன்னான். ஏன், என்னாச்சா? ஃபெரேரோ கேட்கவும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வீட்டிலேருந்து வெளியேறினாராம். எங்கே போனார், எதுக்கு போனாருன்னு யார்கிட்டையும் எதுவும் சொல்லவே இல்லையா. யாருக்கு எதுவும் தெரியவும் இல்லை. அப்படின்னா புஷ்பராஜ் பேச்சை தொடங்கிட்டு நிறுத்தினார். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒருவேளை அவர் அந்த பங்களாக்குள்ளே இருப்பாரோ என்னமோ, எனக்கும் அப்படி தான் தோணுது. இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் கூட்டமாக சில பேர் பிரான்சிஸ் ஃபெரேரோவோட வீட்டுக்கு வரதையும் இவங்க கவனிச்சாங்க. அதுவும் வரவங்க கைகளில் டார்ச் லைட்டும் தீப்பந்தங்களும் இருந்துச்சு. கிட்ட வந்ததும், என்னங்க என்னாச்சு, என்ன விஷயம்? ஃபெரேரோ கேட்டார். டேவிட்டோட பொண்ணையும் காணுமா? நிஜமாவா சொல்கிறீங்க? வியப்போட கேட்டார் ஃபெரேரோ. ஆமாம், எப்படி காணாமல் போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஒருவேளை டேவிட் தன்னுடைய மகளை தேடி போயிருக்கலாம். புஷ்பராஜ் பதில் சொன்னார். அந்த டேவிட்டை எங்கே போனால் பார்க்கலாம்? கதிர் கேட்கவும், எனக்கு என்னவோ அந்த பங்களாவுக்கு போனால் அந்த டேவிட்டை நம்ம பார்க்க முடியும்னு தோணுது. புஷ்பராஜ் சொன்னார். இந்த நேரத்தில் அங்கே போகணுமா? ஃபெரேரோ கேட்கவும், டேவிட் மட்டும் இல்லை, அவருடைய பொண்ணும் காணாமல் போயிருக்காங்க. முதல்ல அவங்கள நம்ம கண்டுபிடிச்சாகணும். புஷ்பராஜ் ஒரு தீர்மானத்துக்கு வந்தவரா பேசினார். பிரான்சிஸ் ஃபெரேரோ, அரை மனசோட நீங்கள் 2 பேர் இருக்கிறதுனால ஆபத்து எதுவும் ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. அந்த பங்களாவுக்கு போகணுன்னா நீங்கள் இந்த பாதையில் போனீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அங்கே போய் சேர்ந்துட முடியும். ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன ஃபெரேரோ தன்னுடைய அறைக்குள்ள நுழைஞ்சாரு. திரும்ப வரும்போது குண்டுகள் நிறைஞ்ச டபுள் பேரல் துப்பாக்கி ஒன்றையும் கையோடு கொண்டு வந்தார். அதை புஷ்பராஜ் கையிலையும் கொடுத்தாரு.
துப்பாக்கி கிடைச்சதும் கதிருக்கு ரொம்பவே தைரியமும் பிறந்துச்சு. புஷ்பராஜும் கதிரும் பங்களாவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. கடுமையான இருட்டு சூழ்நிலையை ஆக்கிரமிச்சிருந்தது. அந்த பங்களாவுக்கு செல்லக்கூடிய ஒற்றையடி பாதையில உயரமா புல் வளர்ந்திருந்தது. 2 புறமும் நெருக்கமா வளர்ந்திருந்த புதர்கள் பாதையை ஓரளவுக்கு அடையாளம் காட்டுச்சு. பாதையை பார்த்தா வருஷக்கணக்கா யாருமே பயன்படுத்தாத மாதிரில தோணுது. புஷ்பராஜ் கதிர்கிட்ட சொன்னாரு. மேற்கு திசையிலிருந்து குளிர்ந்த காற்று வீசிச்சு. அந்த காற்று அந்த மலை சிகரத்தை தொட்டுட்டு தான் அங்க வந்து சேர்ந்திருந்தது. நள்ளிரவு நேரம்ன்றதுனால நள்ளிரவுக்கே உரித்தான ஒளிகள் ஏதேதோ சத்தத்தோட இடைவெளியோட பலமா கேட்டபடியே இருந்துச்சு. தனியா நடக்கிறவங்களுக்கு இந்த பாதை அவ்வளவா நல்லதில்லைன்னு தோணுது. கதிர் சற்று நேரம் இடைவெளிக்கு பிறகு பேசினாரு. அதை ஆமோதிக்கிற மாதிரி புஷ்பராஜும் உண்மைதான் அப்படின்னு பதில் சொன்னாரு. 2 பேரும் கிட்டத்தட்ட பங்களா இருக்கக்கூடிய இடத்த நெருங்கியும் வந்துட்டாங்க. இருளில் குளிச்சபடி நின்றுட்டு இருந்தது அந்த பிரம்மாண்டமான கட்டிடம். புஷ்பராஜ் டார்ச்சை எடுத்தாரு. கதிர் கையில் அந்த டபுள் பேரல் துப்பாக்கியை எந்த நேரமும் குண்டை துப்ப தயாராக இருக்கும்படி கைகளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாரு. புஷ்பராஜ் கதிரை பார்த்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாரு. என்ன நடந்தாலும் சரி, துப்பாக்கியை மட்டும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லவும் கதிர் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி அப்படின்னு தலையாட்டினாரு. 2 பேரும் பங்களாவோட வராந்தாவை நெருங்கி வந்திருந்தாங்க. டேவிட்டுக்கு நேர்ந்த அனுபவம் அவங்க மனசுடைய மேற்பரப்பிலேயே இருந்துச்சு. டேவிட் சுயநனவற்று கடந்ததும் அவருக்கு நிகழ்ந்த நம்ப முடியாத சம்பவங்களும் அப்போ 2 பேரோட நினைவிலையும் வந்து போச்சு. டேவிட் தான் அந்த பங்களாவை பற்றிய விஷயங்களை சொன்னவர். அவருக்கு மட்டும்தான் சமீபத்தில் இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு. கடைசியில் அவர் மட்டும்தான் அந்த பங்களாவோட சாபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. பங்களாவினுடைய வராந்தாவுக்கு 2 பேரும் வந்துட்டாங்க. இருளில் மூழ்கி கிடந்த அந்த கட்டடத்தில் 4 புறமும் காட்டுக்கொடிகள் கண்ணா பின்னான்னு வளர்ந்து கிடந்துச்சு. அதோ பாருங்க, கதவு திறந்து கிடக்குது. கதிர் தான் சொன்னார். புஷ்பராஜ் டார்ச் லைட்டை எரிய விட்டார். டார்ச் லைட்டை அடித்தவர் சட்டுன்னு என்னது அப்படின்னு தயக்கத்தோட ஒரு அடி பின்னாடி வந்தார். வரவேற்பு ஹாலுக்குள்ள யாரோ ஒரு பெண் குப்புற விழுந்து கிடந்தா. அவ யாரா இருக்கும்? புஷ்பராஜ் வரவேற்பு ஹாலில் கிடந்த அந்த உருவத்தை நெருங்கினாரு. அந்த பெண் இரவு உடையை அணிஞ்சிருந்தா. அவ யாருன்னு 2 பேருக்குமே புரியல. ஒருவேளை இவ டேவிட்டோட பொண்ணா இருப்பாளோ? புஷ்பராஜ் சொல்லவும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? கதிர் கேட்டாரு. எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. ஆனால் டேவிட் அங்கே இல்லை. புஷ்பராஜ் அவளை நெருங்கி சோதிச்சாரு. உயிர் இருக்கு. கதிர் அவளை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டாரு. அவளோட 2 பேரும் பங்களாவை விட்டு வெளியே வந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த விதமான எதிர்ப்பும் அங்கே ஏற்படவே இல்லை. அந்த பெண்ணை தோளில் போட்டுக்கிட்டு கதிர் வந்த வழியை நடக்க தொடங்கினாரு. புஷ்பராஜும் பின்புறம் இருந்து டார்ச் லைட் அடித்தபடி கதிரை தொடர்ந்து வந்தார். 2 பேரும் ஃபெரரோவோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. 2 பேராக போனவங்க இப்போ 3 பேராக வந்ததை பார்த்ததும் யார் இது, என்னாச்சு? ஃபெரேரோ பரபரப்போட கேட்டார். இவ அந்த பங்களாக்குள்ளே கிடந்தா. யார் இந்த பொண்ணு? கதிர் அவளை சோஃபாவில் படுக்க வைக்கும் போது தான் புஷ்பராஜ் கேட்டார். ஃபெரேரோ அப்போ தான் அவள் முகத்தை பார்த்தாரு. பார்த்ததும் இவ டேவிட்டோட பொண்ணாச்சே, இவளுக்கு சுயநினைவு இருக்கா? ஃபெரேரோ கேட்டார். உயிரோடு தான் இருக்கா, எந்த ஆபத்தும் இல்லை. புஷ்பராஜ் பதில் சொன்னார். இவ டேவிட்டோடைய ஒரே பொண்ணாச்சே, இவளையும் அந்த சால்வின் துறை அபகரிச்சிட்டானா? ஃபெரேரோ கண்ணிமைகளை இமைக்க மறந்தவராக கேட்டார். இதை காதில் வாங்கிக்கிட்ட புஷ்பராஜ் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சந்தேகத்தோடு கேட்டார். நான் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு புரிய போகிறதில்ல. இதெல்லாம் இந்த மலைச்சரிவில் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். வயசு பெண்களுக்கே இந்த பகுதி ஒரு ஆபத்தான இடமும் கூட. சால்வின் துரையோட ஆவி இன்னமும் அந்த பங்களாக்குள்ளே தான் இருக்குது. அவருடைய பழைய வேட்டைகள்லாம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வேட்டைக்கு பலியாகாதவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. கடைசியாக இப்போ இவளும் அந்த வலையில் விழுந்துட்டா. ஃபெரேரோ பெருமூச்சிருந்தபடி பேசினார். இப்போவும் நீங்கள் சொன்னதோட அர்த்தம் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை, புஷ்பராஜ் சொன்னார். புதுசாக வந்த யாருக்கும் இதெல்லாம் புரியாதுங்க. நூற்றாண்டுக்கும் மேலாக இந்த மலைச்சரிவில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இது. இன்னும் இது நிற்காம தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, ஃபெரேரோ மறுபடியும் சொன்னார். அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. உண்மைதான், மனுஷங்களா இல்லாதவங்களுடைய ரகசியங்களை பற்றி
யாராலும் தெரிஞ்சிக்க முடியாது. அதெல்லாம் ஆவிகளுக்கு மட்டும்தான் புரியும். அந்த நேரம் அந்த வீட்டு வாசலில் யாரோ வந்து நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தோணவும் புஷ்பராஜ் சட்டுன்னு வாசப்பக்கம் ஓடி வந்தார். ஆனால் அந்த பகுதியில் யாருமே இல்லை. அதே சமயம் சால்வின் துரையோட பங்களாக்குள்ள மறுபடியும் ஒரு வெளிச்சம் தோன்றி மறைஞ்சுது. அத்தியாயம் 5. எல்லாரும் அந்த பங்களாவை நோக்கி திரும்பினாங்க. அப்போது கொஞ்சம் தொலைவில் யாரோ நடந்து வர மாதிரி தெரிஞ்சுது. ஃபெரேரோ உற்று பார்த்துட்டு, வரவர் டேவிட் தான். நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க? புஷ்பராஜ் டேவிட்டுக்கிட்ட கேட்டார். நான் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இவக்கிட்டையும் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அந்த மனுஷனுக்கு மரணமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட மோசமான மனுஷனோட ஆவி ஒருபோதும் இந்த பூமியை விட்டு போகவே போகாதுன்னு சொல்லுவாங்க. அது அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குமா. இல்லைன்னா யாரோட உடம்புக்குள்ளேயாவது புகுந்து தெரியும். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? சால்வின் துரையை எங்கள் அப்பா பார்த்துருக்காரு. டேவிட் நெகிழ்ந்த குரலில் சொன்னார். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இந்த இடத்துக்கு வரும்போது என் அப்பா உயிரோடு தான் இருந்தார். சால்வின் துரையை பார்த்த மறுநாள் தான் அவர் உயிரையே விட்டார். அவர் பயந்ததால் தான் இறந்து போனதாகவும் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. டேவிட் தன் மகளை பார்த்தபடியே பேசினார். நான் அதையெல்லாம் நம்பவே இல்லைங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். என் பொண்ணு தப்பிச்சிட்டாள்ல, அது போதும் எனக்கு. அவள் கண் திறந்த பிறகு மிச்ச விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன டேவிட் தன் பொண்ணுக்கிட்ட போய், சூசன் சூசன் அப்பா வந்திருக்கம்மா அப்படின்னு அவளை நெருங்கி அழைச்சாரு. நல்ல காற்றோட்டமான இடத்துல படுத்திருந்த சூசன் மெதுவாக கண்களை திறந்தா. உன்னால் எழுந்து உட்கார முடியுமாம்மா? முடியும்பா அப்படின்னு சொல்லியபடியே எழுந்து உட்கார்ந்தா. தான் முற்றிலும் வேறு ஒரு புது இடத்துல இருக்கிறத அவள் உணர ஆரம்பிச்சா. வியப்பு நிறைஞ்ச விழிகளோட அவள் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள ஒரு முறை பார்த்தா. அப்பா, இது எந்த இடம் அப்படின்னு அவள் கேட்டா. நம்ம முதலாளி வீடுதாம்மா. சரி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் டேவிட் சொன்னார். அவள் எழுந்து நிற்க ரொம்பவே சிரமப்பட்டா. டேவிட் அவளுக்கு உதவியும் பண்ணார். இந்த ராத்திரி நேரத்தில் போகணுமா? ஃபெரேரோ கேட்டார். அதுக்கு என்னங்க, பரவாயில்ல. இந்தாம்மா, இந்த மழைக்கோட்டை நீ போட்டுக்கோ. டேவிட் தான் அணிஞ்சிருந்த கோட்டை கழட்டி சூசன் கிட்ட கொடுத்தாரு. அவளும் அதை வாங்கி அணிஞ்சிக்கிட்டா. அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பவும், மிஸ்டர் டேவிட், இந்த டார்ச் லைட்டையும் கொண்டு போங்க. ஃபெரேரோ மேஜைக்கு மேலே இருந்த லைட்டை எடுத்து அவர்கிட்ட நீட்டினார். வெளியே அப்போவும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. அவ்வப்போது மின்னல்கள் கண் சிமிட்டி மறைஞ்சது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பரஸ்பரம் ஒருத்தர் பார்த்து கொள்ள முடிஞ்சதை தவிர யாருக்கும் எதுவும் புலப்படவே இல்லை. நள்ளிரவு தாண்டி ரொம்ப நேரமாக இருந்தது. புஷ்பராஜும் கதிரும் ஃபெரேரோவுடைய அவுட் ஹவுஸை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க. இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஆச்சரியகரமான சம்பவமாக இருக்குல்ல? கதிர் கேட்டார். நான் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னனே, இந்த பகுதியில் இருக்கவங்கள்ட்ட மூட நம்பிக்கைகள் ரொம்பவே அதிகம். புஷ்பராஜ் பதில் சொன்னார். சரி, நீங்கள் சொல்கிறது உண்மைன்னே வச்சுக்கோமே. சூசன் எப்படி அப்புறம் அந்த பங்களாவுக்கு வந்திருப்பா? நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் இன்னமும் ஒரு ரகசியம் இருக்குது. பொழுது விடிஞ்சப்போ ஃபெரேரோவுடைய வேலைக்காரர் 2 கப் காஃபியோட அவங்கள எழுப்பினா. உங்கள் முதலாளி என்னப்பா பண்ணுறாரு? புஷ்பராஜ் சாதாரணமாக கேட்டார். விடியற் காலையிலேயே எங்கேயோ கிளம்பி போனாருங்க. யாரோ ஒருத்தர் காரில் அவரை கூட்டிகிட்டும் போனார். பெரும்பாலும் அவர் வீட்டில் இருக்கிறதே இல்லை. அப்படி அவர் எங்கே தான் போகிறாரு வராருன்னு எங்கள் யாருக்குமே தெரியாதுங்க. இன்றைக்கி திரும்பி வந்துடுவாரா? புஷ்பராஜ் கேட்டார். ஒன்றும் சொல்லலை, உங்களை நல்லா கவனிக்க சொல்லியிருக்காரு. முதல்ல இப்படி உட்காருங்க, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது. கதிர் அந்த வேலைக்காரரை மடக்கி பேச ஆரம்பித்தார். இல்லைங்க, நான் சாயந்தரமாக வரேனே, இப்போ நிறைய வேலை இருக்குது. சாதாரணமாகவே பகல் நேரத்தில் நான் கொஞ்சம் கூட ஓய்வாக உட்காரவே முடியாது, அந்த வேலைக்காரர் சொன்னார். சரி, உங்கள் சௌகரியப்படி செய்யுங்க. உங்கள் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயந்தரமாக வாங்க, நாங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். அந்த வேலைக்காரர் அங்கேருந்து வெளியேறினார். வேலைக்கு டிஃபன், சாப்பாடு அப்படின்னு ஒவ்வொன்றும் தவறாமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் மாலை நேரமாக்கியும் ஃபெரேரோ அங்கே சேரவே இல்லை. இரவு 9 மணி ஆனதும் அந்த வேலைக்காரர் அங்கே வந்தார். இனிமேல் எனக்கு ஓய்வு தாங்க, இப்போ கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். வேலைக்காரர் தரையில் சம்மணமிட்டு உட்கார்ந்தாரு. அதுக்குள்ளே இரவு சாப்பாட்டையும் முடிச்சிருந்தாங்க புஷ்பராஜும் கதிரும். வேலைக்காரோட கதையை கேட்க தயாராக உட்காரவும் செஞ்சாங்க. புஷ்பராஜ் சிகரெட் பாக்கெட்டை திறந்து
ஒரு சிகரெட் எடுத்து வேலைக்காரர்கிட்ட நீட்டினாரு. அதை அவர் மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிட்டு பற்ற வைக்கவும் செஞ்சார். நீங்கள் இங்கே வேலைக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? புஷ்பராஜ் கேட்டார். அந்த அவுட் ஹவுஸ் ஃபெரேரோவுடைய பங்களாவினுடைய மேற்கு புறமாக தனியாக கட்டப்பட்டிருந்த ஒரு சின்ன கட்டடம். சுற்றிலும் சவுக்கு மரங்கள் வளர்ந்திருந்தது. ஃபெரேரோவுடைய பங்களாவையும் அவுட் ஹவுஸையும் ஃபெரேரோ நேரடி கண்காணிப்பில் கட்டியிருந்தார். நான் வந்ததெல்லாம் இல்லைங்க, நான் பிறந்ததே இங்கே தான். அப்படின்னா என் அப்பாவும் இதே வீட்டில் தான் வேலை செஞ்சார். எங்கள் அப்பாவுக்கு அப்பா, அதான் என் தாத்தா, அவர் சால்வின் துறைக்கிட்ட வேலை செஞ்சவர். அப்படியா? அந்த பங்களாவுக்கு சொந்தக்காரான சால்வின் துறைக்கிட்டேயா? கதிர் கேட்டார். ஆமாங்க, அந்த துறை தான் எங்கள் தாத்தாவே இங்கே கூட்டிகிட்டு வந்தாராம். அவர் கோவக்காரரு. இங்கே வந்த பிறகு தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாராம். நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா? புஷ்பராஜ் கேட்டதும் இல்லை அப்படின்னு சொன்னார். சால்வின் துறையை பற்றின கதைகள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எல்லாமே கேள்விப்பட்டதாங்க. என்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? துரை ரொம்பவும் பயங்கரமானவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரை பார்த்தாலும் பயப்படக்கூடிய உருவமாக, ரொம்ப மோசமானவர்னு வேறு சொல்லிக்கிறாங்க. நிறைய பேர் அவருடைய துப்பாக்கிக்கு பலியாகி இருக்காங்க. அந்த பங்களாவை சுற்றி இருக்கக்கூடிய ஆழம் தெரியாத குழிகளில் ஏராளமான பிணங்களை வீசியிருக்கிறதாகவும் பேசிக்கிறாங்க. தங்கத்தை வெட்டி எடுத்து ஏற்றுமதி செய்கிறது தான் அவருடைய வேலையாம். அதுக்காக நிறைய பேரை வேலைக்கு வச்சுருந்தாரு. இந்த இடத்துலேருந்து யாராவது தப்பிக்க நினச்சா துரைக்கு அது தெரிஞ்சா உடனே அந்த நபரை சுட்டு கொண்டுடுவாராம். இந்த இடத்துலையே புதைச்சிடுவாராம். அதே மாதிரி எத்தனையோ பெண்களை துப்பாக்கியாலேயே அடித்து கொண்டு இருக்காராம். இதையெல்லாம் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஜன்னல் வழியை வெளியே பார்த்து பேசிக்கிட்டு இருந்தார் அந்த வேலைக்காரர். சமீபத்தில் இப்படி நம்ப முடியாத சம்பவங்கள் ஏதாவது நடந்ததா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எவ்வளவோ பேர் எவ்வளவோ கதை சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மைங்க, இப்போவும் அந்த பங்களா பக்கம் ராத்திரி வேலைகளில் யாரும் நடமாடுறதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பயம். துரையோட ஆவி அந்த பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் பேசிக்கிறாங்க. ராத்திரி நேரத்தில் சில சமயம் அந்த பங்களாவில் இன்னும் வெளிச்சம் தெரிகிற மாதிரி சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? கதிர் கேட்டார். உண்மைதாங்க, குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் வெளிச்சம் தெரியும். நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? புஷ்பராஜ் கேட்டதும் ஓ பார்த்துருக்கனே, அதெல்லாம் வெறும் பிரம்மையாக இருக்கும் புஷ்பராஜ் சொன்னார். அந்த பங்களாவில் இருந்த ஒரு பகுதியை பார்த்தபடி தான் இந்த வார்த்தைகளை சொன்னார். மணி அப்போ சரியாக 11:30க்கு மேலே ஆகியிருந்தது. வேலைக்காரருக்கு தூக்கம் கண்களை சுழற்ற ஆரம்பிச்சது. சார், எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லிபடியே எழுந்து வெளியவும் போனார். அவர் சொன்னதில் ஏதாவது உண்மை இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? அந்த வேலைக்காரர் அங்கேருந்து போன பிறகு கதிர் புஷ்பராஜ்கிட்ட கேட்டார். உடனே நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வந்துடக்கூடாது, இன்னும் நிறைய விசாரிக்கணும். இங்கே என்ன எல்லாமோ நடக்குது, இதுக்கு பின்னாடி யாரெல்லாமோ இருக்கிறதாக தான் எனக்கு தோணுது. ஒரு வேலை செய்கிறீங்களா? நீங்கள் தூங்காமல் இருங்க, இந்த பங்களாவுக்கு யாராவது வராங்களான்னு பார்ப்போம். நான் சால்வின் துறை பங்களாவுக்குள்ளே போய் சோதனை போடுறேன். நம்ம 2 பேரும் உள்ளே ஒன்றா போனோன்னா சில நேரம் அது பலனளிக்காமல் கூட போகலாம். அது மட்டும் இல்லை, ஃபெரேரோ நம்மளை தேட ஆரம்பிச்சிருவார். உங்ககிட்ட கேட்டால் நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள். நம்ம 2 பேருமே இங்கே இல்லாமல் போயிட்டா அவருக்கு சந்தேகம் வரலாம். நீங்கள் சொல்கிறதும் சரிதான், உங்கள் யோசனைப்படியே செய்யலாம். கதிர் ஒத்துக்கிட்டாரு. புஷ்பராஜ் தன்னோட ரிவால்வரை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாரு. கருமையான மழைக்கோட்டை அணிஞ்சு கம்பளியிலான தொப்பி ஒன்றையும் எடுத்து அணிஞ்சிக்கிட்டாரு. சட்டுன்னு பார்த்தா யாராலையும் அவரை கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி அது ஒரு வேடமாகவே இருந்துச்சு. வெளியே இருட்டு ரொம்ப கடுமையாகவும் இருந்தது. எதுக்கு இருக்கட்டும்னு ஒரு பென் டார்ச்சையும் கையில் எடுத்துக்கிட்டாரு. சரி, நான் புறப்படுறேன். பங்களாவுக்கு போய் சேர்ந்துட்டா டார்ச் லைட்டை 3 தடவை எரிய விட்டு அடையாளம் காட்டுறேன். புஷ்பராஜ் கதிர்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டாரு. ஒற்றையடி பாதையில் நடக்க தொடங்கினார் புஷ்பராஜ். அன்னைக்கு மழையோ இடியோ மின்னலோ எதுவுமே இல்லாமல் வானம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. புஷ்பராஜோட நோக்கத்துக்கு இந்த சூழ்நிலை ரொம்பவே உதவவே செஞ்சுது. தான் அந்த பங்களாவுக்கு போகிறத யாரும் சுலபத்தில் பார்த்துடக்கூட முடியாது அப்படின்றது அவருக்கு ஒரு வகையில் ஆறுதலாக இருந்துச்சு. இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே நிலவு மலையோட முகட்டுக்கு வந்துடும். அதனால் அவர் கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பித்தார். நிலா வெளிச்சம் மட்டும் பரவிட்டா அந்த மலையாடி வாரத்தில் இருட்டுன்ற ஒன்று காணாமல் போயிடும். வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி அந்த காம்பவுண்ட் கேட்டுக்குள்ளே நுழைஞ்சிடணும். காம்பவுண்டுக்குள்ளே ஃபைன் மரங்கள் இருக்கிறதுனால யாராலையும் நம்மளை சுலபமாக பார்க்க முடியாது.
15 நிமிஷத்துக்குள்ள அவர் பங்களாவை நெருங்கினாரு. அமைதி, அப்படி ஒரு நிசப்தமான அமைதி அந்த பகுதி முழுசையும் ஆக்கிரமிச்சிருந்தது. வரைஞ்சு வச்ச படங்கள் போல மரங்கள் அசைவே இல்லாம இருந்துச்சு. மெல்லிய தளிர்களை அசைக்கும் அளவு கூட காற்று இல்லை. புஷ்பராஜ் பங்களாவுடைய வராந்தாவுக்கு வந்தாரு. அவுட் ஹவுஸை நோக்கி 3 தடவை டார்ச் லைட்டை அடிச்சும் காட்டினாரு. பங்களாவுடைய கதவை திறந்துகிட்டு உள்ள நுழைஞ்சவரு கதவை மூடி உடனே தாழ்பாலும் போட்டாரு. பென் டார்ச்சை எடுத்து எரிய விட்டாரு. அவர் பென் டார்ச் அடிச்ச இடத்துல சரியா சால்வின் துரையோட போட்டோ மாட்டப்பட்டிருந்தது. அந்த கண்கள் தண்ணியும் உற்று பார்க்கறதா புஷ்பராஜுக்கு தோணவும் செஞ்சுது. அந்த கண்களுக்கு உயிர் இருக்கிற மாதிரி தான் அவருக்கு தோணுச்சு. கொடூரம் நிறைந்த கண்மணிகள் அந்த கண்ணில் இருந்து தண்ணியே பார்த்தபடி இருந்தது. அவருக்கு ஒரு மாதிரியாகவும் இருந்துச்சு. புஷ்பராஜ் அந்த சோஃபாவில் போய் உக்காந்தாரு. நில ஒளி வெளியில மெதுவாக பரவ தொடங்குச்சு. மறுபடியும் அந்த படத்தை நோக்கி டார்ச் லைட் அடிச்சாரு. சால்வின் துரையோட படத்தோடைய மேல்புறத்தில் அதிசயமான ஒரு காட்சியை அவர் பார்த்தாரு. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.